வணக்கம். இரண்டாம் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்னவென்றால், கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அனந்த பத்மநாத சுவாமி திருக்கோவிலை பற்றிதான். பத்மநாத சுவாமி திருக்கோவில் கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரத்தில் பழவேற்காடு என்னும் இடத்தில் உள்ளது. இந்த கோயில் விஷ்ணுவுக்காக கட்டப்பட்டது. விஷ்ணுவை அனந்தன் என்று மலையாளத்தில் அழைப்பார்கள். அதாவது, இந்த கோயிலில் இருக்கும் மூலவரான விஷ்ணு பகவான் படுத்து உறங்கும் நிலையில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். இந்த உலகத்திலேயே பணக்கார கோயில்கள் வரிசையில் இந்த கோயில் முதல் இடத்தை பிடிக்கிறது. இந்த கோவில் மற்ற பல கோவில்களை விட தனித்திருக்க காரணம் என்னவென்றால், இந்த கோவில் கிமு 500 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது. இந்த கோவிலில் 6 மர்மறைகள் உள்ளது. இந்த அறைகள் A, B, C, D, E, F. இந்த கோயிலில் கீழே 20 அடியில் உள்ளது. இதில் E மற்றும் F அறைகள் தினமும் திறப்பார்கள். தினசரி பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய ஆபரண அணிகலன்கள், சுவாமியினுடைய உடைகள் என அனைத்தும் இந்த அறையில்தான் உள்ளது. அடுத்தபடியாக உள்ள C மற்றும் D அறைகள் வருடத்திற்கு வரக்கூடிய 3 பண்டிகைகளுக்கு மட்டும்தான் திறப்பார்கள். இதற்கு பிறகு இருக்கக்கூடிய A மற்றும் B அறைகள் 150 வருடம் திறக்கவே இல்லாத நிலையில் 2007ஆம் ஆண்டு சுந்தர்ராஜன் என்ற வழக்கறிஞர் கோவில் நகை கொஞ்சம் கொஞ்சமாக திருடப்பட்டுள்ளது என்று சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். அதே சமயம் அந்த கோவிலில் கோல்டு பெயிண்ட் அடிக்கக்கூடிய ஒரு இயந்திரம் கிடைக்கிறது. அதை பார்த்து எல்லோரும் சந்தேகமடைகிறார்கள். அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட் அந்த 6 அறையையும் திறந்து எவ்வளவு ஆபரணங்கள் இருக்கிறது என்று கணக்கு காட்ட வேண்டுமென்று உத்தரவிடுகிறது. அதனைத் தொடர்ந்து 6 லாயர்ஸ், 6 RBI ஸ்டாஃப், ஜெர்மனி சயின்டிஸ்ட் என பல்வேறும் பேரும் இந்த கோயிலுக்கு வருகிறார்கள். முதலில் CDEF அறையை தொடர்ந்து திறந்த பின்பு B அறைக்கு வருகிறார்கள். ஆனால் B அறையில் உள்ள கதவை திறக்க முயற்சி பண்ணுகிறார்கள். ஆனால் 2 நாகங்களை கொண்ட அந்த கதவை திறக்க முடியாமல் போகிறது. சரி, பிறகு திறந்து கொள்ளலாம் என்று E அறையை நோக்கி செல்கிறார்கள். ஆனாலும் அதுவையும் சுலபமாக திறக்க முடியவில்லை. இப்போ இருக்கக்கூடிய மாடல் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 7 மணி நேரம் முயற்சி பண்ணி அந்த கதவை திறக்கிறாங்க. ஆனால் அந்த அறை முழுவதும் குப்பை தவிர வேறு ஏதும் இல்லை. அந்த குப்பை சுத்தம் பண்ணிட்டு பார்க்கும் பொழுதுதான் A அறைக்குள் இன்னொரு ரகசிய அறை உள்ளது என்று கண்டுபிடிக்கிறார்கள். அந்த ரகசிய அறையை திறந்து பார்த்த பிறகுதான் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. டன் கணக்கில் நகை, கிரீடம், சுவாமியினுடைய சிலை, தங்க காசு என பல ஆபரணங்கள் தங்கத்திலேயே இருந்தது. நகை கணக்கிட 6 மாதங்கள் ஆகின. இவ்வளவு நகை எப்படி வந்தது? 5 வகைகளாக கூறுகிறார்கள். 1. ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அதில் ஒரு பகுதி இந்த கோவிலுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அரசர் போட்டிருந்த உத்தரவு. 2. பிற நாட்டு மன்னர்களிடம் போர் புரிந்து அதன் மூலம் ஈட்டிய செல்வங்களை இக்கோவிலுக்கு முழுவதுமாக சமர்ப்பித்தார்கள். 3. பல மன்னர்கள் சுவாமியினுடைய அருள் பெற வேண்டி தங்களிடம் உள்ள செல்வங்கள் அனைத்தையும் இந்த சுவாமிக்கு வழங்கினார்கள். 4. ராணி லட்சுமிபாய் காலத்தில் இந்த கோயிலுக்கு பல நன்கொடைகளை வழங்கியிருக்கிறார். 5. கருப்பு தங்கம் என்று அழைக்கக்கூடிய மிளகு. இந்த மிளகு பிற நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யும் பொழுது 1 கிலோ மிளகுக்கு ஈடாக 1 கிலோ தங்கம் என்ற கணக்கில் வாங்கியிருக்கிறார்கள். அந்த முழுவதுமான தங்கத்தையும் இந்த கோவிலுக்கே வழங்கியிருக்கிறார்கள். இதையெல்லாம் அறிந்த நெதர்லாந்து போர்ச்சுகீசியர்கள் இந்த நகைகளை கொள்ளையடிக்க பல முயற்சி பண்ணியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல்
அந்த காலத்தில் திப்பு சுல்தான் பல ராஜ்யங்களை கைப்பற்றியதனாலே இந்த ராஜ்யத்தையும் கைப்பற்றிவிடலாமோ என்ற அச்சத்தாலே இந்த அறைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். கேரளாவில் நம்பூதிரி, சுவாமியார் என பல்வேறு பேர் உள்ளனர். எனவே அவர்களை வைத்துதான் இந்த பி அறைக்கு நாகபந்தம் என்ற விஷயத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த கதவிற்கு கைப்பிடி, தாப்பால் எதுவும் இல்லை. இந்த அறையை திறந்த பிறகு திறந்த கருடபுராணம் மந்திரம் உபயோகிக்க வேண்டும். பி அறையை திறக்க கருடபுராண மந்திரம் உபயோகிக்க வேண்டும். இந்த கதவை திறந்தவர்கள் இறந்து விடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதன்படி ஏ என்கிற கதவை திறந்த உடனே சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்ட சுந்தர்ராஜன் இறந்து விடுகிறார். அதுபோல பி அறையையும் திறந்தால் இதுபோல நடந்துவிடுமோ என்ற அச்சத்தாலே திறக்காமல் இருக்கிறார்கள். பி அறையை திறக்க பல முயற்சிகள் நடக்கிறது. ஆனால் அப்பொழுது புஷ் புஷ் என்ற சத்தம் கேட்கிறது. கடல்களின் அலையும் கேட்கிறது. இதனைத் தொடர்ந்து அக்கதவை திறக்காமல் செல்கிறார். ஆனால் பல புராணங்களில் 4 அறைகள் இருக்கக்கூடிய நகைகளை விட பி அறையில் பல மடங்கு நகைகள் இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஆனால் இந்த புராணத்தை தொடர்ந்து படிக்கும்போது புராணத்தில் இந்த கதவை திறந்தால் உலகம் அழியும் என்ற ஒரு வார்த்தையும் அங்கு அச்சிடப்படுகிறது. எனவே இந்த வார்த்தைக்காக எவரும் இந்த கதவை திறப்பதற்கு அச்சப்படுகிறார்கள். இனி வரும் காலங்களில் இந்த கதவை திறப்பார்களா திறக்க மாட்டார்களா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த பி அறைக்கு பின்னால் என்ன மர்மம் ஒளிந்திருக்கிறது என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.